ராமனின் தீவிர பக்தனாக இருந்த காகம். ஒரு பாடம். அனைத்து வடிவங்களிலும் பக்தி. ஸ்ரீராமருக்கு மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளிடையேயும் எண்ணற்ற பக்தர்கள் இருந்தனர். அவருடைய மிகச் சிறந்த பக்தர்களில் பலர் விலங்கு வடிவங்களில் இருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு பக்தர்தான் இந்த காகம். அதன் பக்தி அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். காகத்தின் விசித்திரமான செயல். ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணனும் பம்பா சரோவர் ஏரிக்கரையில் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது ஏரியின் மறுபுறம் ஒரு காகம் விசித்திரமாகச் செயல்படுவதை லக்ஷ்மணன் கவனித்தார். அந்த காகம் ஏரிக்கரைக்கு ஓடி வரும். தண்ணீரைப் பார்க்கும். குடிக்கத் தலை குனியும். ஆனால் ஒரு சொட்டுக்கூட குடிக்காமல் மீண்டும் காட்டுக்குள் ஓடிவிடும். இது லக்ஷ்மணருக்கு குழப்பத்தை அளித்தது. லக்ஷ்மணனின் கேள்வியும் ராமரின் விளக்கமும். ஏன் இந்த காகம் இப்படி விசித்திரமாகச் செய்கிறது என்று லக்ஷ்மணன் கேட்டார். ராமர் புன்னகையுடன், இந்தக் காகம் ஒரு சிறந்த பக்தன் என்று பதிலளித்தார். அவன் என் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளான். இடைவிடாமல் என் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். இப்போது அவனுக்கு மிகுந்த தாகமாக இருக்கிறது. ஏரிக்கு நீர் அருந்த வருகிறான். இருப்பினும் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் அவன் ஒரு நொடி என் பெயரை உச்சரிப்பதை நிறுத்த வேண்டும். அதை அவனால் தாங்க முடியாது. அதனால் தாகமாகவே இருக்க தீர்மானித்திருக்கிறான். பக்தியின் ஆழம். இந்த எளிய ஆனால் வலிமையான கதை உண்மையான பக்தி எத்தகைய ஆழம் கொண்டது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. தனது தாகத்தை தீர்ப்பதை விட ராம நாமத்தை உச்சரிப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்த அந்தக் காகத்தைப் போல நாமும் பக்தியில் லயிக்க வேண்டும். நமது பக்தி அந்த நிலையை அடையும் போது இறைவனே நம்மைப் பார்ப்பார். நாமத்தின் மகிமை. நாமத்தைச் சொல்லும் தீவிரத்தில் காகத்தைப் போலவே நாமும் இருக்க வேண்டும் என்பதை இந்தக் கதை நினைவுபடுத்துகிறது. முழுமையான அர்ப்பணிப்புடன் நாமத்தைச் சொல்வதே இறைவனின் அருளைப் பெறுவதற்கான வழியாகும்.